கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஸ்திதப்பிரஜ்ஞனுடைய லட்சணங்களை சொல்றார். ஸ்திதப்பிரஜ்ஞனாக இருக்கிறதுக்கு என்ன உபாயம்னா வழிமுறைகள், என்ன பண்ணினா ஸ்திதப்பிரஜ்ஞனா இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லறார். அதுல முக்கியமானது என்ன, அவர் எதை இன்சிஸ்ட் பண்றார் அப்படின்னு பார்த்தா புலனடக்கத்தை தான் முக்கியமா இன்சிஸ்ட் பண்றார். இந்திரிய நிகிரகம் அப்படின்னு பார்ப்போம். சிதப்பிரஜ்ஞ லட்சணம் சொல்லும் பொழுது நாம படிச்சோம், இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம், நிதித்தியாசனம். அதாவது மன அடக்கம், புலன்களின் உடல்னால் செய்யக்கூடிய செயல்களில் அடக்கம், நிதித்தியாசனம் அப்படிங்கிறது படிச்ச விஷயத்தை சதா தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. இது மூணும் பண்ணும் பொழுதுதான் அந்த ஸ்திதப்பிரஜ்ஞன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ அவனால அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எதை கண்டும் அவன் அதிகமாக சுகத்திற்காக அவன் துள்ளாமல், துக்கத்திற்காக அவன் துடிக்காமல், எதன் மீதும் அதிகமான பிரேமையும் வைத்துக் கொள்ளாமல், எதையும் வெறுக்காமல், எந்தெந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு அந்த ஞானமானது துணை செய்கிறது அப்படிங்கிறதுதான் சிதப்பிரஜ்ஞனுக்கு இருக்கக்கூடிய பலம் அப்படின்னு பார்க்க. அந்த பலத்தை அவன் எப்படி அடைகிறான் அப்படின்னா, அவன் தன்னுடைய புலன்களை நன்றாக அடக்கி ஆள்வதன் மூலமாக, தன் வசப்படுத்துவதன் மூலமாக, தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரகன்னு என்ன சொன்னோம்? தன்னில் தன்னை பற்றிய அந்த உயர்ந்த ஞான நிலையை அவன் நினைத்து கொண்டே இருப்பான். ஞானத்தை நினைத்துக் கொண்டிருப்பான். ஞான நிலையை கூட சொல்லக்கூடாது, ஞானத்தை நினைத்துக் கொண்டிருப்பான். ஞானம்ங்கிறது இந்த இடத்துல என்னதுன்னா ஆத்ம ஞானம், தன்னை பற்றிய அறிவில் நிலை பெற்று இருப்பது, அதையே சிந்தித்துக் கொண்டு இருப்பது. குருவிடம் என்ன படித்தானோ அந்த படித்த விஷயங்களை உயர்ந்த அந்த தூய உணர்வை பற்றிய பொருளையே சிந்தனை செய்து கொண்டிருப்பது. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம மனசு உயர்ந்த விஷயத்துல ஈடுபடும் பொழுது தாழ்வான இந்த விஷயங்களில் மனம் செல்லாது. அப்படி இருந்தா நம்முடைய புலன்கள் நம் வசத்தில் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னார். வசேகி எஸ் ஏந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா அப்படிங்கிறத சொன்னார். அப்படி சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, அவருக்கு மகா கருணை. எப்படி இந்த புலன்கள், ஏன்னா அதுக்கு முன்னாடி சொன்னார், ரொம்ப முயற்சி பண்றவனை கூட இந்த புலன்கள் ஏமாத்திடும், பார்த்தால ரொம்ப ஜாகிரதையா உன் வசத்திலேயே வச்சுக்கோ. அத ஒரு கடிவாள கயிறு மாதிரி, உன் மனசுதான் கடிவாள கயிறு. 5 புலன்களையும் இழுத்து பிடிச்சு புத்தியில இருக்கிற அறிவோட துணையோட நீ இதை எங்கேயும் ஓட விடாம பார்த்து ஜாகிரதையா வச்சுக்கோ அப்படிங்கறத சொன்னாரா. ஆனா என்ன செய்யும் அந்த புலன்கள்? அது இஷ்டத்துக்கு இருக்க விட்டா என்ன செய்யும் அப்படிங்கறதுதான் நம்ம கடைசியா 2 ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். ஒரு மனிதன் ஒரு பொருளை பற்றிய எண்ணத்தை முதலில் ஏற்படுத்திக் கொள்கிறான். அந்த எண்ணத்தையே அவன் அதிக நேரம் தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். அந்த பொருளை பற்றிய எண்ணத்திலேயே அதிக நேரம் செலவு செய்கிறான். அந்த பொருளின் மீது தனக்கு ஒரு பற்றை ஏற்படுத்திக் கொள்கிறான். அந்த பொருள் தனக்கு இன்பம் தர வேண்டும் என்ற ஆசையை வளர்த்துக் கொள்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொருளை அடைவதற்கு முயற்சி செய்கிறான். இந்த அடைய முயற்சி செய்யும் பொழுது அவனுக்கு 2 ரூட் இருக்கு. ஒன்னு சக்சஸ், இன்னொன்னு ஃபெயிலியர். சக்சஸ் தான் பார்த்தோம். நம்ம சக்சஸ் ஆயிடுத்து, பொருள் கிடைச்சிடுத்துன்னா லோப புத்தி வந்துடும். யாருக்கும் கொடுக்க மாட்டான், ஷேரே பண்ண முடியாது அவனால. அது ஏன்னா அவன் அவ்வளவு தியானம் பண்ணி அதை அடைஞ்சிருக்கான், அதை யாருக்கும் கொடுக்க மாட்டான். சரி, கிடைக்கலன்னா என்ன ஆகும்? அங்கதான் ரொம்ப ஜாஸ்தி பிரச்சனை வருது. கிடைக்கலன்னா என்ன ஆறுது அப்படின்னா, அவனுக்கு கோபம் வருது. இந்த குரோதத்தின் காரணமாக அவன் தன் நிலையை இழக்கிறான். எப்படி அவன் யார்கிட்ட என்ன பேசுறான், என்ன 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 ரியாக்ட் பண்றான், எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நம்ம பார்த்தோம், கோபம் வந்தா குருவை கூட ஒரு மூடன் ஆயிடுறான். அதனால என்ன ஆயிடுது? குருவை கூட திட்டுறான், பெற்ற தாய் தந்தையரை திட்டுறான், மதிக்க வேண்டியவர்களை மதிக்காமல் இருக்கிறான். எதனால இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னா, இந்த கோபமானது அவனுக்கு மனதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. இந்த குழப்பம் என்ன செய்யறது அப்படின்னா, எது நாள் வரைக்கும் தான் கற்ற அந்த அருள் சார்ந்த விஷயங்களை, அறிவு சார்ந்த விஷயங்களை எல்லாம் மறக்கடிக்கிறது. ஏன் இது ஒன்லி ரிலிஜியஸ் விஷயத்துல மட்டும்தான் நடக்கிறதா அப்படின்னா இல்ல. நம்ம பார்த்தா தெரியும். ஆபீஸ்ல கூட, ஒரு சாதாரண ஒரு ஆபீஸ் வேலையில கூட
லௌகீகமாக இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில கூட கோபம் வந்தா அந்த ஆக்ஷன்ஸ் அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எவ்வளவு மோசமா இருக்கு, அதனால வாழ்க்கை எவ்வளவு மோசமா போயிடுறது அப்படிங்கறத நாளும் பொழுதும் நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்ப எல்லா கேட்ஜெட்ஸ்லயும் எல்லா நியூஸ்லயும் வரக்கூடிய அத்தனை கிரைமும் எதனால நடக்கிறது அப்படின்னு பார்த்தா அது அடியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அவனுக்கு கோபம்ங்கிறது தான் விஷயமா இருக்கு. இந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அது கோபம் சம்டைம்ஸ் டிப்ரெஷன்ல கொண்டு போய் விடுறது, சம்டைம்ஸ் அது எக்ஸ்பிரஷன்ல கொண்டு போய் விடுறது. அதனால என்ன ஆயிடுறது, மத்தவங்களுக்கெல்லாம் அது பெரிய ஹானியா போயிடுறது. இப்படி பல வகையாக இந்த கோபம் அதனுடைய இதை எப்படி சொன்னார் அப்படின்னா, புத்தி போயிடுறதுப்பா, புத்தி நாசம் ஆயிடுறது, புத்தி நாசாத் பிரணஷ்யதி, அவன் போயிடுறான் அப்படின்னு. இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு வைரஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப என்ன ஆகும், அதுல இருக்கிற டேட்டா எல்லாம் போயிடும் இல்லையா? சுவாமி பரமார்த்தானந்தாஜி ரொம்ப அழகா இந்த கோபம் அப்படிங்கிறது நம்மளோட பிரெயின் அப்படிங்கிற கம்ப்யூட்டர்ல வர வைரஸ் அப்படிங்கிறார். அது வைரஸ்ங்கிறதுக்கு அவர் ஒரு அழகான எக்ஸ்பான்ஷன் ஒண்ணு கொடுக்குறார். வைட்டல் இன்ஃபர்மேஷன் ரிசோர்சஸ் அண்டர் சீஜ் அப்படின்னு. அண்டர் சீஜ்னா என்ன, அது மறைச்சிருக்கு, மறைக்கிறது, இந்த மழக்கம் இந்த குழப்பம் இருக்கே அது மறைச்சிடுறது. ரிசோர்சஸ் என்ன, நமக்கு ரிசோர்சஸ் வேற ஒன்றும் வேத கருத்துக்கள் தான். வேதத்திலிருந்து வந்த கருத்துக்கள் தான் அத்தனை அருள் நூல்களும் இல்லையா? அருள் நூல்கள் தான் நமக்கு ரிசோர்சஸ். அது என்ன கொடுக்கறது, வைட்டல் இன்ஃபர்மேஷன். நான் எப்படி வாழணும், என்னோட புருஷார்த்தம் என்ன, அதானே என்ன வைட்டல் இன்ஃபர்மேஷன். நான் இந்த இதுக்காக வந்திருக்கேன் இந்த உலகத்திற்கு, வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் மயக்கத்தில் ஆழ்ந்து அப்படிங்கிற, அங்கேயும் பாருங்க மயக்கம் தான் சொல்லுங்க. அந்த மோகம், இந்த மோகத்தை கொன்றுவிடு அல்லால் இந்த மூச்சை நிறுத்தி விடு அப்படிங்கிற பாரதியார். இந்த மோகம்ங்கிறது ஒரு மயக்கம், அது டெல்யூஷன். எது உண்மையோ அதை பார்க்க முடியாது இவ்வளவு. நம்ம வாழ்க்கையில நிறைய சந்தர்ப்பங்கள் அது மாதிரி கடந்து வந்திருக்கும். ரொம்ப நேரம் கழிச்சு யோசிப்போம், நம்ம கொஞ்சம் அப்படியே ஆடி கீடி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தாண்டவம் எல்லாம் ஆடிட்டு இதை செய்யாம இருந்திருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். இது எதனால வந்தது அப்படின்னு அப்புறம் யோசிச்சு பார்த்தோம்னா, புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணுவோம், அடுத்த வாட்டி அதை பண்ண மாட்டோம். புத்திசாலியா இல்லைன்னா மறுபடியும் அதையே பண்ணுவோம். கடவுள் நமக்கு பாடத்தை கத்துக்கிற வரைக்கும் இந்த பாடத்தை கொடுத்துட்டே இருப்பார். அந்த லெசன்ஸ்ல இருந்து நமக்கு என்ன தெரியணுமோ, சிச்சுவேஷன்ல இருந்து நமக்கு என்ன லெசன் கிடைக்கணுமோ, அந்த லெசனை நாம எடுத்துக்கலன்னா அவர் சிச்சுவேஷனை ரிப்பீட் பண்ணிக்கொண்டே இருப்பார். அந்த யார் நமக்கு டீச் பண்றாலோ அந்த ஆசிரியர் தான் மாறிக்கொண்டே இருப்பார். நமக்கு யாரெல்லாம் ட்ரபிள் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் நமக்கு ஆசிரியர்கள், நம்மளை பண்படுத்தக்கூடிய ஆசிரியர். த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரின்னு ஒரு புக் எழுதியிருக்கு ராபின் ஷர்மா. ரொம்ப பியூட்டிஃபுல் புக். அதுக்கு தமிழ்ல கூட அதோட வெர்ஷன் இருக்கு, எனக்கு பேர் மறந்து போச்சு தமிழ்ல என்ன பேர். அது ரொம்ப அழகா நம்மளோட கருத்துக்கள் தான், வேத கருத்துக்கள் தான், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அது அவங்க ஒரு கொஞ்சம் அப்படி ஜோடனை பண்ணி போடும் பொழுது அந்த புக் ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல சேல்ஸ் அந்த புக் ஆக்சுவலா. அதுல அவர் இந்த விஷயத்த அழகா சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, திருப்பி திருப்பி உனக்கு ஒரு டீச்சர் வந்து கொண்டே இருப்பான். உன்னை ட்ரபிள் பண்றான்னா இஸ் அ டீச்சர், உனக்கு சொல்லி கொடுக்குறான். இந்த சிச்சுவேஷனை நீ எப்படி கடக்கிற அப்படின்னு பாக்குறதுக்கு கடவுள் அனுப்புற டீச்சர். நீ எடுத்துக்கலன்னா திரும்பி வேற டீச்சர் வரும். கடவுளுக்கு என்ன டீச்சருக்கா பஞ்சம், பிரபஞ்சம் பூரா அவர்கிட்ட இல்லாத ரிசோர்சஸா, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அதை அனுப்புவார். அதனால இந்த வைரஸ் அப்படிங்கிறதுக்கு VIRUS, இந்த வைட்டல் இன்ஃபர்மேஷன் ரிசோர்சஸ் அண்டர் சீஜ் அப்படின்னு அவர் சொல்லுவாருங்கிறதுக்காக சொன்னேன். இன்னொரு ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைச்சேன். ரீசெண்டா ஒரு உபன்யாசத்தை கேட்டது. இந்த இந்திரியங்களை நாம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா யாரை நம்ம உதாரணமா வச்சுக்கலாம்? நிறைய இருக்கு. நம்ம இதுல ஜிதேந்திரியர்கள் அப்படின்ற நிறைய புருஷர்களை சொல்றோம் நம்மளோட புராணங்கள். ஆனா அதுல எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருக்கு கிடைக்கும்னா ஹனுமானுக்கு தான் கிடைக்குமா. என்ன காரணம் அப்படின்னா, அவர் அந்த லங்காக்குள்ள போகும் பொழுது பார்த்து ஒரு மனிதன் சபலப்படாத ஒரு விஷயம் ஒரு நிமிடமே இருக்க முடியாது, அவ்வளவு நல்லா இருக்கு அந்த லங்கா. அப்படி வர்ணிக்கிறாங்களாம் அந்த லங்காவை. வால்மீகியும் சரி கம்பரும் சரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா வர்ணிக்கிறாங்க. அது பொன்னால ஆன மாளிகைகள் அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு. இவர் ஒரு அந்த அந்தப்புறத்துக்குள்ள போறாரு. அங்க பார்த்தோன்னா அழகழகான பெண்கள்லாம் இருக்காங்க. அந்த ஒரு இடத்துல கூட இது சீதம்மாவா இருக்குமோன்னு நினைச்சு போறாரு. அதுக்கப்புறம் இவருக்கா தோன்றது, இப்படியா சீதம்மா ஒரு பட்டு மெத்தையில படுத்து கொண்டிருப்பா, நிச்சயமா அவ இப்படி இருக்க மாட்டா அப்படின்னு நினைக்கிறாரு. அது ஒரு பக்கம். ஆனா மனசு சுத்தமா சலனமே இல்லாம கம்ப்ளீட்டா பார்த்து கொண்டே போகிறாரு. இந்த ஹனுமத் பிரபாவம் அப்படின்னா எது அப்படின்னாக்கா, ஹனுமத் பிரபாவமே ஜிதேந்திரியனாக, அதாவது இந்திரியங்களை ஜெயித்தவன், அதுதான் ஜிதேந்திரியன் அப்படின்னு.
அதனால எதுக்காக இத சொல்றார் இந்த இடத்துல கிருஷ்ணர் அப்படின்னா, இந்த இந்திரியங்கள் நம்மை இழுத்து நம்மளுடைய பிறப்பை வேஸ்ட் ஆக்கிடும். அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எதுக்கு பொறந்தோம் அப்படிங்கிறதே நமக்கு மறந்து போயிடும். மறந்து போய் நம்ம மறுபடியும் மறுபடியும் தவறு செய்வதற்கு நம்மை தூண்டிவிடக்கூடிய ஒரு சக்தியானது இந்த இந்திரியங்களுக்கு இருக்கு. அதனாலதான் ஜிதேந்திரியனா இருக்கணும்னு ஏன் சொல்றோம்னா, அத ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம கட்டுப்பாட்டுல அத வச்சுக்கணும். அது வந்து என்னுடைய கட்டுப்பாட்டுல வசே யஸ்யேந்திரியாணி அப்படின்னு ஏன் சொல்றேன், என் வசத்துல அது இருக்கணும். நான் சொல்றபடிதான் அது கேட்கணும். நான் எதுக்கு ஆசைப்படணுமோ அதுக்கு தான் ஆசைப்படணும். ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கணும் நம்ம லைஃப் அப்படிங்கிறதுனால. இது வந்து அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பேர் இழந்தாரே அப்படின்னு திருமூலர் சொன்ன மாதிரி போயிடும். இப்ப அந்த இந்த பிறவி கிடைத்தும் கூட இன்னும் எத்தனை எத்தனை மனித பிறவி கிடைத்தாலும் அதனால் எந்த ஒரு பலனும் நமக்கு இருக்காது. ஆதிசங்கரர் சொல்ற புருஷார்த்தம் போயிடும். அந்த புருஷார்த்தத்தை இந்த பிரமையினால அவன் விட்டு விடுவான். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அததான் நம்ம காப்பாற்றும். சரி, நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த இந்திரியங்கள் அதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, அது ஒரு விஷயத்த விரும்பும், ஒரு விஷயத்த வெறுக்கும். இப்படித்தானே இந்திரியங்களோட இயல்பு இருக்கு. எனக்கு ஒண்ணு பிடிக்கிறது, ஒண்ணு பிடிக்கிறது. 3 விதமா தான் ஒரு விஷயத்த பத்தின அபிப்பிராயம் நம்ம மனசுல வரும். இந்த 3 விஷயம் என்ன அப்படின்னா, ஒண்ணு விருப்பு, இன்னொன்னு வெறுப்பு, இன்னொன்னு உதாசீன பாவம் அப்படின்னு சொல்லுவோம். விருப்பு தெரியும் உங்களுக்கு, வெறுப்பு தெரியும். உதாசீன பாவம்னா எனக்கு அபிப்பிராயம் கிடையாது. அவ்வளவுதான். எனக்கு அது இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி. இட்ஸ் ஓகே. எனக்கு குடுத்தியா ரைட்டு சந்தோஷம். குடுக்கலையா இல்ல பரவால்ல வச்சுக்கோ. அந்த மாதிரி ஒரு நியூட்ரல் ஒரு பாவம் அதுல. அது நான் பொசஸ் பண்ணணும்னு நினைக்கல, விரும்பல. நான் வெறுக்கவும் இல்ல. எனக்கு வேண்டான்னு நான் நினைக்கல. இருந்தா ஓகே, இல்லன்னா இல்லன்னு இருக்கேன் இல்லையா? அதுதான் உதாசீன பாவம். அப்ப இந்த இந்திரியங்கள் ஒண்ணொண்ணும் இந்திரியங்களுக்கே சாமர்த்தியம் கிடையாது. ஒரு பொருள பார்த்து அத எனக்கு வேணும்னு நினைக்கிறதுக்கு. இங்க கல்பிரிட் யாருன்னா மனசுதான். இந்த மனசு என்ன பண்றது அப்படின்னா, மனசுதான் இந்த இந்திரியங்களோட சேர்ந்து கொண்டு ஒரு பொருளையும் பார்த்து இது வேணும்னு நினைக்கிறது, இது வேணான்னு நினைக்கிறது, அத உதாசீனமாக விட்டு செல்றது அப்படிங்கிறதெல்லாம் யார் பண்றான்னா, இந்த மனசுதான் பண்றது. இங்க ஒரு காமன் மேனுக்கு இதெல்லாம் ஓகே. எந்த பொருளை பார்த்தாலும் கடைக்கு போறான், ஒரு பொருளை வேணும்னு நினைக்கிறான், வேண்டாம்னு நினைக்கிறான், பர்ஸை பார்க்கறான், இருக்க காசு இருந்தா வாங்குறான், காசு இல்லைன்னா தன்னையே தானே நொந்துக்கிறான், வந்துக்கிறான், அதெல்லாம் ஓகே. அவனுக்கு காமன் மேனை பத்தி இங்க பேசுற ஆதிசங்கரர் சொல்ற, இது இது யாருக்கு சொல்றது அப்படின்னா, ஒரு முமுட்சுக்கு சொல்றது. நான் தன்னுடைய வாழ்க்கை இந்த அறம், பொருள், இன்பத்தை தாண்டி வீட்டை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த முமுட்சுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இங்க கிருஷ்ணர் இத ஸ்பெசிபிக்கா அப்படித்தான் கட்டமைச்சு சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அப்ப ஏன்னா அர்ஜுனனுக்கு என்ன வந்து இதுவா தெரியாதா அர்ஜுனனுக்கு? இது வந்து ஒரு பொருளை விரும்புறது எப்படி விரும்பினா என்ன ஆகும்? அவனுக்கு இல்லாத பொண்டாட்டிகளா? அவனுக்கு இல்லாத இன்பங்களா? அவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனா ஏன் இங்க என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு இப்ப தேவையானது என்னன்னா, ஆத்ம ஞானத்தில் நிலை பெற்று இருந்தால்தான் அவனால அவன் செய்ய வேண்டிய வேலையில குழப்பம் இல்லாம செய்ய முடியும். அதானே முக்கியம் இப்ப. அப்ப என்ன சொல்றாரு? எப்ப குழப்பம் வரும் அப்படின்னா, உன் குறிக்கோளில் நீ கவனமாக இல்லாத போது இந்த குழப்பங்கள் வரும். அதனால முமுட்சுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இது. யார் வந்து இந்த மோட்ச பாதையை மோட்சத்தை தான் மோட்சம் தான் எனக்கு வேண்டும். என்னோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது மோட்சம் தான். அப்படின்னு யாருக்கு இருக்கோ அவர்களுக்குத்தான். ஸ்பெசிபிக்கா என்ன வேர்ட் சொல்றார் அப்படின்னு சொன்னா, அவர்ஜினீய விஷயங்களில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தவிர்க்க இயலாத விஷயங்களில் மட்டுமே உன்னுடைய இந்திரியங்கள் செல்லட்டும் அப்படின்னு சொல்றார். தவிர்க்க இயலாத விஷயங்கள்னா என்ன? நம்ம சுவாமிஜி சொல்றார், 2 தான். ஸ்நானம், பானம். அது வந்து ஸ்நானம்ங்கிறது நம்மளை சுத்தம் பண்ணிக்கிறது அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்ப ஸ்பானம்ங்கிறது சாப்பிடுறது, குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது எல்லாமே தான் சேர்த்து. அப்ப என்னன்னா, என்னை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் நான் பசியில்லாமல் இருப்பதற்குமாகத்தான் இந்த இந்திரியங்களுக்கு அலோவ் பண்ணலாம். நான் விஷயங்களுக்கு போறது அதாவது நீட்ஸ்ல மட்டும் நிறுத்து. நீ 2 விஷயம் இருக்கு நமக்கு. ஒண்ணு அத்தியாவசியமான தேவைகள், அது நீட்ஸ். இன்னொன்னு எனக்கு ஆசை, வாண்ட்ஸ். அந்த வாண்ட் பக்கம் போகாத. அந்த அத்தியாவசியமான தேவைகளோடு கூட நீ நிறுத்தி கொண்டாய் அப்படின்னு சொன்னா நீ பொழைச்சுப்ப. அப்பதான் தன் வசத்தில் வைத்திருக்க முடியும். இதுவும் இருக்கட்டும், அதுவும் இருக்கட்டும், அதுவும் இருக்கட்டும்னு நான் வந்து எப்ப சேர்த்து கொண்டே போகிறேனோ அப்போ நான் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல, சாமியார் பூனை வளர்த்த கதை. பூனையை வளர்க்குறேன் பேர் வழியேன்னு அப்புறம் பூனைக்கு பாலுக்கு ஒரு மாடு, மாடுக்கு ஒரு ஆடு, இப்படியே அது அது பெருசா போய் சம்சாரி ஆயிட்டாரு. என்ன பிரயோஜனம் அதனால? அவர் எதுக்காக வந்து இந்த சந்நியாசம் எடுத்தாரோ பர்பஸ் ஆஃப் தட் போயிடுது இல்லையா?
அப்போ நமக்கு என்னன்னா எனக்கு ஆனந்தம் என்பது இந்த வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களிலிருந்து வருவது அல்ல. வெளியில இருக்கக்கூடிய பொருட்கள்ல ஆனந்தம் வர்றது மாதிரி தெரியுது. ஆனா அது உண்மையான ஆனந்தம் அல்ல. இப்ப நமக்கு என்ன தோணும்னா, என்ன இது கொஞ்சம் கூட பிராக்டிகாலிட்டியே இல்லையே. எப்படி ஒரு அப்படி இப்படி கட்டுப்படுத்தி வாழ்க்கைய வாழ முடியும்? எதையும் பார்க்க முடியாது, எதையும் செய்ய முடியாது, எதுவும் சாப்பிடக்கூடாது. இப்படி எப்படி வாழ முடியும்? அப்படின்னா, அதுக்கு தான் நம்மளோட லைஃப் ஸ்டைலே அப்படி இருக்கு. ரிலிஜியஸ் லைஃப் ஸ்டைல் நமக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றது. ரிலிஜியன்ங்கிறதே எதுக்கு அப்படின்னா, நம்மளை கட்டுப்படுத்தி மதம் அப்படிங்கிறது நம்மள என்ன பண்றது அப்படின்னா, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மள கொண்டு வருது. எங்கேயோ எப்படியோ அலையக்கூடிய மனச, இப்படிதான்ப்பா நீ இருந்தா உனக்கு சௌரியமா இருக்கும். அதனால நீ இப்படி இரு. தினமும் நீ இந்த இந்த ஒரு 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 மாசத்துல இப்ப 9 நாள் நவராத்திரி. எல்லா சுண்டலும் பண்ணி நல்லா சாப்பிட்டுக்கோ. எல்லாம் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணு. நமக்கு எல்லாமே பாருங்க. நம்ம ஒரு ஒரு பண்டிகையும் எடுத்து இப்ப ஆயிடுத்து. இந்த அடுத்த வாரத்துல இருந்து பண்டிகைகள் ஆரம்பிக்க போகுது. எல்லாம் ஒரே ஜே 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 ஜேன்னு இனிமே 6 மாசத்துக்கு பண்டிகை தான் ஜாலியா இருக்க போகுது. நல்லா எல்லா வெரைட்டீஸும் பண்ணி ஜம்முன்னு சாப்பிடறதுக்கு தான் எல்லா பண்டிகையும். உண்மை அதுதானே. நம்ம அதானே பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிடுறது அப்படின்னு. என்னோட நாக்கு இருக்கே, அந்த பேலட் இருக்கே, அதுக்கு விருப்பம் இருக்கு. இந்த இந்திரியங்கள்ல அது நேச்சுரல் அது. நான் எப்படி அத தீர்த்துக்கிறது அப்படின்னா, இந்த ரிலிஜியனோட சேர்த்து பண்ணு. ஒரு பூஜையோட சேர்த்துக்கோ. அப்ப நீ என்ன ஆறுது அப்படின்னா, மனசு அந்த இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டு அதை ஒரு பிரசாதமாக, அதை ஒரு பக்தி பாவத்தோடு நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அந்த இடத்துல எனக்கு ஆவலாதி கிடையாது. இந்த பிரசாதத்தை எப்படி அணுகுறேனோ அப்படி அணுகுவேன். அப்படித்தான் நம்மளோட வாழ்க்கை முறையானது, நம்மளுடைய ஆன்றோர்கள், சான்றோர்கள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த முறையானது அப்படித்தான். இல்லைன்னா நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா சாப்பிடாம இருப்போமா நம்ம? அது எப்படி? நீ யார் என்ன சொல்றதுக்கு சாப்பிடக்கூடாது? என் வாய் நான் சாப்பிடுவேன், எனக்கு வேணும் அப்படின்னும். இன்னைக்கு ஏகாதசி நான் சாப்பிட மாட்டேன்னு அதே பர்சனே சொல்லுவா. எப்படி சொல்றா? எப்படி ஏகாதசி அன்னைக்கு மட்டும் பசிக்காதா? வயிறுக்கு என்ன தெரியும் ஏகாதசியும் துவாதசியும்? அது என்ன ஆகுதுன்னா மைண்ட் எங்க போய் உட்கார்ந்துருக்கு? இன்னைக்கு ஏகாதசி, நம்ம பகவத் தியானத்துல இருக்கணும், நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன். மைண்ட தானே கண்ட்ரோல் பண்றோம். யோசிச்சு பார்க்கணும் நம்ம. இது பாசிபிள் இல்லையாங்கிறத கொஸ்டினுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இது பாசிபிள். ஏன் பாசிபிள் அப்படின்னா, நமக்கு வாழ்க்கை முறையிலேயே இதெல்லாம் இருக்கு. இது ஒண்ணும் நம்ம புதுசா கற்பிச்சுக்கல. நீ இதெல்லாம் பண்ணாத, அதெல்லாம் சொல்றச்சே கொஞ்சம் அப்படி ஹார்ஷா, கொஞ்சம் இதுவா ஸ்ட்ரிக்டா சொல்ற மாதிரி இருக்கே தவிர, சோமவார விரதம் ஒருத்தர் இருக்கா, ஒருத்தர் செவ்வாய்க்கிழமைக்கு இருக்கா, ஒருத்தர் புதன்கிழமைக்கு விஷ்ணுவுக்கு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா வாரத்துல 7 நாளும் எதனா ஒரு விரதம் இருந்துட்டே இருப்பா. அது இருக்க முடியறது அப்படிங்கிறது வேற விஷயம். அதுதான் எங்கே வருது அது அப்படின்னா, மனக்கட்டுப்பாட்டுலதான் அது வருது. அதைத்தான் அடுத்த இதுல சொல்லப் போறார். இனி ஏன் உன்னை இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த கட்டுப்பாடு இல்லாம போனா அவன் நாசமாயிடும் இல்லையா? அதுக்காக தான் அடுத்த ஸ்லோகம் நம்ம பார்க்கலாம். இப்போ ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயானிந்திரியைச்சரன் ஆத்மவஸ்யைர்விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி. 64வது ஸ்லோகம் 2. இந்த இடத்துல ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வர, ஏன் இந்திரிய நிகிரகம் பண்ணணும்னு நான் சொல்றேன். அது இல்லைன்னா என்ன அப்படிங்கறது மாறாக, தூன்னா மாறாக ராகத்வேஷ வியுக்தைஹி, விருப்பு வெறுப்புகள் அற்ற, வியுக்தைனா இல்லாம அப்படின்னு அர்த்தம். ராகத்வேஷம் தெரியும், விருப்பு வெறுப்பு. ஆத்மவஸ்யை, தன்னுடைய வசத்தில் உள்ள இந்திரியைகின புலன்களால், விஷயங்களை சரண் அனுபவித்துக் கொண்டு, விதேயாத்மான தன்னுடைய புலன்களை அடக்கம் செய்தவன், அதாவது தன்னடக்கம் பெற்றவன் அப்படின்னு அர்த்தம். பிரசாதம்னா இந்த இடத்துல தெளிவுன்னு அர்த்தம். பிரசாத சப்தத்துக்கு தெளிவுன்னு அர்த்தம். அதிகச்சத்தினா அடைகிறான். மாறாக, எதுல இருந்து மாறாக? இப்ப நம்ம என்ன படிச்சோம்? தியாயதோ விஷயான் பும்சக, அந்த ஸ்லோகத்தோட எண்டு பார்த்தேன்னா பிரணஷ்யதி சொன்னாரா? அதனால அதுக்கு மாறாக, எப்போ பிரணஷ்யதி? நீ இந்திரியங்களை நீ உன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவில்லை என்றால், அதன்படி நீ போனாய் என்றால், நீ ஆசையின் வசப்படுவாய். ஆசை நிறைவேறாத போது கோபவசப்படுவாய். கோபத்தால் உனக்கு புத்தி கெட்டு போகும். புத்தி கெட்டால் நீ கெட்டு போவாய். பிரணஷ்யதி அது வரைக்கும் சொன்னாரா? இப்ப சொல்றார் மாறாக
விருப்பு வெறுப்புகளற்ற தன் வசத்தில் உள்ள புலன்களால், புலன்களை வெளியில விடல, தன் வசத்தில் உள்ள புலன்களால் விஷயங்களை அனுபவித்துக் கொண்டு தன்னடக்கம் பெற்றவன் தெளிவை அடைகிறான். அதுக்கு தான் நான் முன்னாடி சொன்னேன், இது பாசிபிளா பாசிபிள் இல்லையா? அப்போ இங்க சொல்றார், எப்படி நீ அதை பாசிபிள் ஆக்கிக்கிறது? உன்னோட புலன்களை நீ எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்? என்கிட்ட ஒரு டூல் கொடுத்துருக்கு, எனக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி எனக்கு டூல்ஸ். இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. அதுல யாரும் மாற்று கருத்தே கிடையாது. இல்லைன்னா எதுக்காக இவ்வளவு சுவாமிஜி சொல்ற மாதிரி நாவல்டி, வெரைட்டி, பியூட்டி எதுக்காக கொடுத்தாரு இத்தனையும்? எதுக்காக இவ்வளவு அழகழகான மலைகள், அழகழகான கடல்கள், அழகழகான சித்திரங்கள்லாம் எதுக்கு படைச்சாருன்னா நம்ம ரசிக்கிறதுக்கு தான் படைச்சாரு. அதுல மாற்று கருத்து இல்ல. அதையே பண்ணிட்டு இருக்க கூடாதுங்கிறது தான் இங்க பிரச்சனை. இதுல என்ன அப்படின்னா, இங்க இந்த இடத்துல சொல்றார், இந்திரிய நிகிரகம் தான் உனக்கு ஒரே வழி. இது இருந்ததுன்னா, இந்திரியங்கள் உன்னுடைய வசத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னா, அப்போ நீ உனக்கு தெளிவான அந்த அறிவானது உனக்கு இருக்கும். அப்படிதான் இத கன்க்ளூட் பண்ற. நீ இந்திரியங்கள் பின்னாடி போகாம, இந்திரியங்கள் உன்னுடைய வசத்தில் இருந்தது அப்படின்னா அறிவிலே தெளிவு, அப்புறம் நெஞ்சிலே உறுதி, அதெல்லாம் ஈஸியா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தமாயிடுறது. அப்போ இந்திரியங்களை எப்படி உபயோகப்படுத்துறது? முன்னாடியே சொல்லியிருக்க, இந்திரியங்களை சமத்துவ பாவத்தை வீதராக பயக்ரோதக துக்கேஷ் அனுத்விக்னமனாக சுகேஷு விகத ஸ்பிருகக, எந்த விஷயத்திலையுமே அவன் அதிகமாக தன்னுடைய ஒரு இமோஷன்ஸை காட்ட மாட்டான். இமோட்டிங்கிறதே ரொம்ப கம்மி தான். அப்படின்னு இருக்கக்கூடியவனுக்கு இந்திரியங்கள் எப்படி இருக்கும்னா தன்னுடைய கட்டுப்பாட்டுல. இப்ப நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம், அது எப்படி சாத்தியம் அப்படின்னு. அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இறை வழிபாட்டினோடு கூட உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்து கொண்டால் மட்டுமே அது சாத்தியம். நான் அதெல்லாம் கிடையாது, நானே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா முடியறது இல்லை நம்மளால. 2 நாள் இருக்கும். நீங்களே பாருங்களேன், நம்ம ஏதாவது நான் இன்னிலேருந்து இந்த 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 ஃபாஸ்டிங் நான் பண்ண போறேன் அப்படின்னா, அது ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்குள்ள போட்டா தான் நம்மளால அதை நிறுத்த முடியும். அந்த விஷயங்களை நம்ம கட்டுப்படுத்திக்கவே முடியும். இல்லைன்னா முடியாது. நம்ம இப்ப நிறைய வரும் 21 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு நிறைய வருது. எத்தனை பேர் அதை பண்ண முடியறது அப்படிங்கிறது ரொம்ப கொஸ்டின். அதனாலதான் நமக்கு ரிலிஜியன் நம்மளோட மதம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு வழிமுறையை போட்டு கொடுக்குது. நீ இந்த ஈஸ்வர சம்பந்தமாவே எல்லாத்தையும் வை. அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா என்னோட டெய்லி லைஃப்ல அது ஒரு அங்கமா போயிடுறது. அந்த அங்கமா போகும் பொழுது நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, நான் அதை பார்க்கக்கூடிய பாவனை எனக்கு மாறிடுது. நான் என்னை கஷ்டப்படுத்திட்டு பண்றேன் அப்படிங்கிறது கிடையாது. என்னால கஷ்டப்படுத்திட்டு ரொம்ப நாள் பண்ண முடியாது. தட் இஸ் சைக்காலஜி. என்னை மிரட்டி இரட்டி உருட்டி உன்னோட வாயை கட்டு, உன்னோட வயத்தை கட்டு அப்படின்னா என்னால பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுவேன், மீறிட்டு போய் ஏதாவது பண்ணலான்னு பார்ப்பேன். அப்ப நான் இன்னும் ஜாஸ்தியா பண்ணுவேன். அப்ப ஜாஸ்தியா பண்ணி மாட்டிக்குவேன். அதான ப்ராப்ளமே வருது. அதனாலதான் என்ன பண்றாருன்னா, விரும்பி நீ அதை அடக்க வேண்டும். திருமூலர் சொல்வார், அஞ்சும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலர் அப்படின்பார். அஞ்சையும் அடக்கு. அஞ்சுன்னா என்ன? இந்த மெய்வாய் கண் மூக்கு செவிதான் 5. இந்த 5ஐயும் அடக்கு அடக்குன்னு சொல்றானே, அவன் முட்டாளப்பா அவன். ஏனென்றால் அஞ்சும் அடக்கிய அமரரும் அங்கில்லை. அமரர்கள் 5 அடக்கினாங்களா? அப்புறம் எதுக்கு அவனுக்கு ரதி, மன்மதன், அங்க திலோத்தமை எல்லாம் டான்ஸ் எல்லாம் இருக்குங்க. அமரர்கள் இடத்துல பேசாம ஜபம் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். இருக்காங்களா? சொர்க்கம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அப்படியே தங்கத்துல மின்னறது, அப்படியே ஜோதி ஸ்வரூபமா இருக்கு அப்படின்னு எல்லாம் வர்ணனை எல்லாம் பண்றதே எப்படி பண்றது? அங்க எல்லாத்தையும் அனுபவிக்கலையா? அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை. நம்ம சொல்லல, திருமூலர் சொல்ற. அஞ்சும் அடக்கில் அச்சேதனமா. எல்லாம் அந்த 5 பிராணன் இருக்கு இல்லையா? இந்த 5 முதல்ல சொன்ன 5 என்னது? மெய்வாய் கண் மூக்கு செவி. 2வது சொன்ன 5ம் அதுதான். 5ம் அடக்கியாச்சுன்னா அச்சேதனம் ஆயிடுவோம் அப்படிங்கிறார் திருமூலர். 5ம்னா என்ன? பஞ்ச பிராணன். நான் என்னோட பிராணன் எல்லாம் அடக்கிவிடுறேன். நான் ஒன்னும் மூச்சை காட்டக்கூடாது அப்படின்னாக்கா நான் அப்புறம் என்ன? அச்சேதனம்னா என்ன? அசையாத பொருளாகி விடுவேன். அசையாத பொருள்ங்கிறது என்ன? நான் உபயோகமற்ற ஒரு உடலாகி விடுவேன். உயிர் இருக்காதுன்னு அர்த்தம். சேத்தனம்ங்கிறதே என்ன? உயிர் இருந்தாதான் சேத்தனம். அதனால அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேனே. எப்படி 5ஐயும் அடக்காமல் ஆனால் நான் அறிவோடு இருப்பது என்பதை அறிந்தேனே. அது எப்படி அறிந்தார்னா, ஈஸ்வரனை சரணாகதி பண்ணி அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால எனக்கு இந்த 5ஐயும் எப்படி முறையாக அடக்கணும்னு எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற.
அப்போ நமக்கு இதுல இருந்து என்ன தெரியறது? நம்ம ஒவ்வொரு அங்கமும் எதுக்கு கொடுத்திருக்கு? இந்த திரு அங்க மாலை எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே. நீங்க யோசிச்சு பாருங்க. கண் எதுக்கு கொடுத்திருக்கு? காது எதுக்கு கொடுத்திருக்கு? வாய் எதுக்கு கொடுத்திருக்கு? மூக்கே நீ முரலாய், வாயே வாழ்த்து கண்டாய், கண்கால் காண்மின்களோ, தலையே நீ வணங்காய். அழகா ஒவ்வொன்னா எழுதுற. ஆக்கையால் பயனென், கால்களால் பயனென், எல்லாத்தையும் கேட்கிற. ஒரு அங்கமும் ஈஸ்வர சம்பந்தமாகவே இருந்துடுத்து அப்படின்னு சொன்னா இங்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா போயிடும். இங்க ஆக்சுவலி ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கார் அவர்? நீ ராகத்வேஷ வியுக்தைஸ்து, விருப்பு வெறுப்பு இல்லாமல் உன்னுடைய புலன்களை நீ புலன்களால் விஷயங்களை அனுபவிக்கணும். விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு தான் புலன்கள் இருக்கு. கண்ணுங்கிறது பார்க்கறதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மூக்குங்கிறது முகரத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. வேற காரியம் பண்ண முடியாது. ஆனா விருப்பு வெறுப்பை நீக்கிவிட்டு நீ செய். எனக்கு இது வேணும், இது என்னுடையது, அந்த அகங்காரமும் அமகாரத்தையும் நீக்கிவிடு. அப்படி நீக்கிட்ட அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அது அது நீக்கினதுக்கு அப்புறம் நீ இந்த விஷயங்களை அனுபவிக்கும் பொழுது கூட நீ விதே ஆத்மா அப்படிங்கிற வெரி பியூட்டிஃபுல் வேர்ட் அது. விதே ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு எப்படியெல்லாம் தோன்றதோ அப்படியெல்லாம் வாழாம விதிப்படி வாழக்கூடியவனுக்கு பெயர் விதேயாத்மா. சுவாமிஜியோட வேர்ட்ஸ்லயே சொல்லணும்னா, மனம் போனபடி வாழாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் என்னை நானே விரும்பி போட்டுக்கொண்டு நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்வது. நான் இப்போ முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆசிரமத்துக்கு போனான்னா அங்க ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். நம்ம அதை வீட்டுல ஃபாலோ பண்றது கஷ்டம்தான். ஆனா அங்க இருக்கிற ஒரு கேம்புக்கு போனானாலோ, ஒரு 3 டேஸ் நம்ம அங்க ஆசிரமத்துல தங்கணும்னு போனானாலோ, அந்த லைஃப் ஸ்டைல் நம்ம பழகிக்கிறது எதுக்கு அப்படின்னா, பின்னாடி அதுல இருந்து ஒரு 50% நம்ம வீட்டுல ஃபாலோ பண்ணா கூட நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிதான் சுவாமிஜி அதை அமைச்சிருக்கு. காத்தால 4:30ல இருந்து ராத்திரி 9 வரைக்கும் இந்த பிளான் கம்ப்ளீட்டா பேக்டு பிளானா இருக்கும். நடுவுல எதுவும் நம்மளால பண்ண முடியாது. அப்படி இருக்கும். அந்த நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னா என்ன? நம்மள கட்டி போட்டுருவா, நம்மள ரூம்ல வச்சு போட்டுருவா, அப்படி கிடையாது. நமக்கு நார்மலா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப் நோண்டுவோம், கொஞ்ச நேரம் யூடியூப் நோண்டுவோம், அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபோன் பேசுவோம். இதெல்லாம் தான் பண்ண முடியாது. பேப்பர் பார்க்கறது அது. இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, சுவாமிஜி எதெல்லாம் வேண்டான்னு வச்சிருக்காரோ அதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையே இல்லைங்கிறது அங்க போனா நமக்கு புரிஞ்சிடும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது என்பது விருப்பத்தோடு நிகழ வேண்டும். அந்த ரூல்ஸ் படி, விதிப்படின்னு போட்டிருக்கார். விதே ஆத்மா அப்படின்னா, விதிப்படினா என்ன? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு இருக்கு. நான் வாழ்க்கையில இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. காலையில இத்தனை மணிக்கு தான் நம்ம எழுந்துக்கிறது, நைட் இவ்வளவு நேரம் வரைக்கும் தான் முழித்துக் கொண்டு இருப்பது, அந்த எழுந்துக்கும் போது நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், மத்தியானத்துல இந்த விஷயங்கள் பண்ணணும், சாயங்காலத்துல இந்த காரியங்கள் பண்ணணும், வீடுன்னு இருந்தா அதுக்கு ஒரு விளக்கேற்றணும், அதுக்கு ஒரு சுத்தம் பண்ணணும், இப்படிங்கறதெல்லாம் விதிகள். எப்படி வாழணுங்கிறதுக்கு விதிகள் இருக்கு. விதிகள் சிலது எழுதப்பட்டிருக்கு, சிலது நம்முடைய பரம்பரையில நம்முடைய பெரியோர்கள் எல்லாம் சொல்லி கொடுத்த விதிகள்லாம் இருக்கு. இந்த விதே ஆத்மா அப்படிங்கிறது என்னன்னா, முன்னாடி இருக்கிற ராகத்வேஷ வியுக்தை சேர்த்து வியுக்தக அப்படிங்கிறத சேர்த்துக்கோங்க. அப்படி இருந்தா தான் அவன் விதே ஆத்மாவா இருக்க முடியும். அதாவது தனக்குன்னு ஒரு விருப்பு வெறுப்புங்கிறது கிடையாது. எப்படி வாழணுமோ அந்த வாழ்க்கைய வாழணும். நான் நேத்திக்கு கூட நம்ம சத்சங்கத்துல சொன்ன மாதிரி, ரமண பகவானுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருந்திருக்க. விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. எனக்கு இவன் வேண்டியவன், எனக்கு இவன் வேண்டாதவன், அவன் இப்படி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும், கிடையவே கிடையாது. அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கிசோஃப்ரெனியா. நம்ம ஞானியெல்லாம் நம்ம நேர பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, எப்படி அவ வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். நம்ம இந்த இந்த பிறவியில நம்ம கண் முன்னாடி வாழ்ந்த ஞானிகளை பார்க்கணும். சுவாமிஜியை பார்க்கறதே, ஓ இப்படித்தான் இருக்கணும் ஸ்திதப்பிரஜ்ஞன் அப்படின்னு நமக்கு தெரியறது. ரமண பகவானுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, ஓ இப்படித்தான் ஸ்திதப்பிரஜ்ஞன் இருக்கார் அப்படிங்கிறது தெரியறது. எந்த விதமான விருப்பு வெறுப்பும் கிடையாது. அந்த விருப்பு வெறுப்புங்கிறது இல்லாம போச்சு அப்படின்னாதான் அப்பதான் பேலன்ஸ் ஆகும். இல்லைன்னா விருப்பு அப்படிங்கிறதுனால ஒரு காரியம் நடக்கும், வெறுப்புங்கிறதுனால ஒரு காரியம் நடக்காம இருக்கும். இதுல புண்ணியம் சேரும், இது நடக்காததுனால பாவமும் சேரலாம். இந்த புண்ணிய பாவ பேலன்ஸுங்கிறதே நடக்கவே நடக்காது. இது திரும்ப 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 நம்மை ஜென்ம கர்ம பலப்பிரதாம்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி நம்ம சுத்தி 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 சுழல வச்சிடும். அதுக்காக இந்த விருப்பு வெறுப்புங்கிறது சுத்தமா இருக்கவே வேண்டாம். அப்ப என்ன சொல்றார்? இந்த இந்த இது மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது இப்படி இருந்தாக்கா பிரசாதம் அதிகச்சதி அப்படிங்கிற
பிரசாதத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பிரகர்ஷேன சீததி இது பிரசாதக அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்கு. பிரகர்ஷேன சீததி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல தெளிவான ஒரு மனம் அப்படின்னு. தெளிவான மனம்ங்கிறத இன்னும் கூட அழகா ரிஃபைன் பண்றார் சுவாமிஜி வித் த ஹெல்ப் ஆஃப் சங்கர பாஷ்யம். என்ன சொல்றாருனாக்கா, அந்த பிரசாதம்ங்கிறது எப்ப வரும்னா, மனசு சத்துவ குணத்துல இருக்கும் பொழுது வரும். சத்துவ பிரதானமா இருக்கிறச்சு. பிரதானம்னா சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும் பொழுது. பொதுவா மனசுல 3 குணங்கள் இருக்கு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். முன்னாடியே நம்ம பார்த்தோம். இந்த நிஷ்காம கர்மயோகம் பண்ணும் பொழுது அவனுக்கு மனசு என்ன ஆகுது அப்படின்னா, சத்துவகுணம் மேலோங்கி இருக்கு. அந்த சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறது எதுக்கு எனக்கு பிரசாதம்? அந்த பிரசாதம்னா கோவில்ல கொடுக்குற பிரசாதம், அந்த அந்த விஷயம் இல்ல. சாப்பிடுற பிரசாதம். இந்த இடத்துல பிரசாதத்துக்கு அர்த்தம் வந்து மனத்தெளிவு அப்படின்னு அர்த்தம். அந்த நம்ம சொல்றோம்ல, ஒரு ஒரு மனசுல வந்து ஒரு ஈக்வானிட்டி, எந்த விதமான ஒரு சலனமே இல்லாத மானச சரோவரம் அப்படின்னு மனசத்தான் சொல்றது. மானச சரோவரம் அப்படின்னு அந்த பெரிய ஒரு அந்த நிశ్చலனமாக இருக்கக்கூடிய அந்த மனம். அந்த மனசு எதுக்கு வேணும் அப்படின்னா, அந்த சாந்தி மதமாக இருக்கக்கூடிய அந்த மனசுலதான் குரு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நன்றாக தெளிவாக நமக்கு புலப்படும். நம்ம ஏற்கனவே படிக்கிறோம்னா, இந்த படிச்ச விஷயங்களை எப்ப நம்ம வந்து நல்லா ரிகலெக்ட் பண்ணி அதுல என்ஜாய் பண்ண முடியும்? நம்ம மனசுல குழப்பம் இல்லாம இருந்தா இல்லையா? ரொம்ப குழப்பமா இருந்து என்ன பண்றதுன்னு தெரியலையே, இப்ப இப்ப என்ன பண்றது, இப்ப இங்க போறதா அங்க போறதா, அதை பண்றதா இதை பண்றதா அப்படின்னு நமக்கு ஒரே டில்லி டாலி மைண்டா இருந்ததுன்னா, எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் உட்கார்ந்து பொறுமையா படிச்ச விஷயங்களை அசை போட முடியாது. நிதித்தியாசனம் பண்ணணும்னு சொல்றேன். விடாம நிதித்தியாசனம் பண்ணி கொண்டு இருக்கணும்னா, அதுக்கு மனசு எப்படி இருக்கணும்? எந்த விதமான விருப்பு வெறுப்புக்குள்ளேயும் அது போகக்கூடாது. எது வேணும், அது வேண்டாங்க. வேண்டுதல் வேண்டாமை இலானாக நாம இருந்தாத்தான் நமக்கு படிச்ச விஷயங்கள் நமக்கு நன்றாக புலப்படும். பாரதியார் இந்த இடத்துல சுவாமிஜி வந்து இன்வேரியபிளி இந்த இந்த பாட்டை, பாரதியார் பாட்டை கட்டாயமா கோட் பண்ணுவேன். அது எது அப்படின்னா, இந்த விநாயகர் இதுல நான்மணி மாலையில இருக்கும் இந்த பாட்டு. கடமை யாவன தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டுதல், உலகம் எங்கும் காக்கும் ஒருவனை போற்றுதல். இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, அறம் பொருள் இன்பம் வீடு, இதுக்கு 4 விஷயம் தான்ப்பா இருக்கு அப்படின்னு பாரதியார் அந்த விநாயக நான்மணி மாலையில அழகா ஒரு அகவல்ல எழுதுறாரு. கடமைங்கிறது என்னன்னா தன்னை கட்டுதல். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஆத்ம சம்யம அப்படிங்கிறோமே, நம்ம வந்து இந்த விஷயங்களில் புலன்கள் போகாமல் என்னை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது. நான் எப்படி கட்டுப்படுத்திக்கணும்னா, யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி இல்ல, நானே என்னை கட்டுப்படுத்திக்கணும். அதுதான் அறம் அப்படிங்கிறது. ஏன்னா அதே பாட்டிலேயே சொல்லுவார், இந்நான்கே பூமியில் எவர்க்கும் அறம் பொருள் இன்பம் வீடாம் அப்படின்னு சொல்லு. இந்த அறம்ங்கிறது எது அப்படின்னா, தன்னை கட்டுதல் தான் அறம் அப்படின்னு. சரி, அப்ப பொருள்னா என்னதப்பா அப்படின்னாக்க, பிறர் துயர் தீர்க்க. யாரோ ஒருத்தர் வராரு, எனக்கு ஏதாவது ஒரு ஒரு வசதி இல்லை, எனக்கு ஏதாவது பைசா கொடுங்கன்னு கேட்டா என்ன கொடுக்கறது? பொருளை எடுத்து கொடுக்கணும்னா நான் இருக்கணுமே, என்கிட்ட சம்பாத்தியம் இருக்கணுமே. அப்ப பொருள் சம்பாதிக்கிறது எதுக்கு அப்படின்னா, அதை இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு தான். நம்ம இப்ப திருக்குறள்ல இப்ப போக போக பார்க்க போறோம். ஈகையை பத்தி ரொம்ப அழகா எழுதியிருப்பார் திருவள்ளுவர். ஒப்புரவு அறிதல் ஈகை, அதை பத்தி எல்லாம் படிக்க போறோம். இப்ப பொருள் பொருள் பிறர் துயர் தீர்த்தல்ங்கிறது இன்வேரியபிளி பொருளால் தான் முதல்ல தீர்க்கிறோம். அதுக்கப்புறம் நல்ல வார்த்தைகள் சொல்றோம். அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் நல்கு வீரெல்லாம் அவர் சரஸ்வதி பாட்டுல எழுதினதெல்லாம் அதுக்கப்புறம் தான். முதல்ல எடுத்த உடனே பொருள் தான் நமக்கு வேண்டியிருக்கு. அப்போ அறம் ஒண்ணாச்சு, பொருள் ஆச்சு. அடுத்தது பிறர் நலம் வேண்டுதல். என்ன வேண்டிப்ப? நீ எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகம் பூரா நல்லா இருக்கணும். பிறர் நலம் வேண்டுதல் தான் எனக்கு இன்பம் அப்படிங்கிற இந்த வீடு பேருங்கிறத பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல். அந்த ஒருவன் யாரா வேணா இருக்கட்டும்ங்கிறார். விநாயகரா இருக்கட்டும், குமரக்கடவுளா இருக்கட்டும், நாராயணனா இருக்கட்டும், நதிச்சடை முடியனாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், யகோவாவாக இருக்கட்டும், பாரதியாக இருக்கட்டும், திருமகளாக இருக்கட்டும், உமையம்மையாக இருக்கட்டும், தேவராக இருக்கட்டும், யாரா வேண்டுமானாலும் இருக்கட்டும் அப்பா, உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல் அப்படிங்கிறார். அந்த ஒருவனை போற்றுதல் அப்படின்னு சொல்லி, அப்பனா என்ன? வீடு பேரு அப்படிங்கிறது எப்ப வருது அப்படின்னு சொன்னா,
இந்த இறை வழிபாடோடு சேர்ந்த அறத்தை கடைபிடித்து என் பொருளையும் இன்பத்தையும் முறையாக எனக்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் அதை நான் சம்பாதித்து செலவழித்து நான் என்னை பாதுகாத்து கொண்டேன் என்று சொன்னால் வீடு பேருக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி வருது. ரொம்ப ஈஸியா வந்து எளிமையான ஒரு பாடல்ல இந்த பாட்டை வந்து ரொம்ப சுவாமிஜிக்கு ரொம்ப டியர் டு ஹிஸ் ஹார்ட். இதை வந்து நிறைய தடவை கோட் பண்ணியிருக்கார் சுவாமிஜி. அதனால எனக்கு இந்த கான்டெக்ட்ல அந்த விஷயத்த சுவாமிஜி நிறைய வாட்டி சொன்னதுனால இங்கேயும் நம்மளும் அதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. அதனால ஷேர் பண்ணிட்டேன். எதுக்கு இப்ப என்ன இந்த கான்டெக்ட்ல இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு சொன்னா, நான் எப்படி விதேய ஆத்மாவாக இருக்கிறது, நான் என்னுடைய புருஷார்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறேனா, விருப்பு வெறுப்பற்ற என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறேனா, அதை நீ பண்ணினியானா உனக்கு பிரசாதம் அதிகச்சதி அப்படிங்கிற பிரசாதம் விதிப்படி வாழ்ந்தால் நீ உன்னுடைய விருப்பு வெறுப்பை எதுலையும் திணிக்காம என்ன இந்த உலகத்தில் உனக்கு இட்ட கடமைகளோ அந்த கடமைகளை நீ முறையாக செய்து கொண்டு வாழ்ந்தாய் அப்படின்னு சொன்னா சாஸ்திரத்தின்படி வாழணும். எஸ்மாத் சாஸ்திரம் உத்திஷ்ய அப்படின்னு பின்னாடி வரும் நமக்கு. சாஸ்திரத்தின்படி வாழக்கூடியவனுக்குத்தான் இந்த டீச்சிங் எதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது இதுல நல்லா தெரியுது. அடுத்த இது பார்க்கலாம். 65வது பாட்டை நம்ம இப்ப பிரசாதே சர்வ துக்கா சொல்ல வேண்டாமா? சொல்லுங்க. பிரசாதே சர்வ துக்கானா ஹானிர் அஸ்யோ பஜாயதே பிரசன்ன சேதசோ த்யாஷு புத்தி பர்யவதிஷ்டதே. இப்படி இருந்தா இந்த பிரசாதம் அதிகச்சதி அப்படின்ற இந்த பிரசாதமானது, அதாவது மனத்தெளிவு அப்படிங்கறது அவனுக்கு எண்ணத்தை கொடுக்கும். அது சொல்லணுமே இல்லையா? உனக்கு நீ எல்லாத்தையும் நீ வந்து விருப்ப வெறுப்பு இல்லாம வாழு, அப்ப உனக்கு பிரசாதமான ஒரு மனத்தெளிவு உனக்கு, அதாவது பிரசாதம் கதிகச்சதி மனத்தெளிவு என்பதை நீ அடைவாய். மனத்தெளிவு வச்சுட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க. இத என்ன சொல்றார்? பிரசாதே மனத்தெளிவு ஆகும் பொழுது அஸ்ய இவனுடைய சர்வ துக்கானாம் எல்லா துயரங்களும் ஹானி உபஜாயதே அழிவு உண்டாகிறது, துக்கங்களுக்கும் அழிவு உண்டாகிறது. ஹி ஏனெனில் பிரசன்ன சேதசக, பிரசன்ன சேதசன தெளிவான மனதை உடையவனிடத்தில் புத்திஹி, இந்த இடத்துல புத்தினா மெய் அறிவு அப்படின்னு, ஆத்ம ஞானம் அப்படின்னு. ஆசுகு, ஆசுகுன்னா ஆழமாக, ரொம்ப சீக்கிரமா ஆழமா போயிடுறதான். அவதிஷ்டதே நிலை பெறுகிறது. நம்ம சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொன்னோம், அழகா ஒரு அலங்காரமான வார்த்தைகள்ல அவர் சொல்லியிருக்கார். மனம் தெளிவாகும் பொழுது இவனுடைய அனைத்து துயரங்களுக்கும் அழிவு உண்டாகிறது. ஏனெனில் தெளிவான உள்ளத்தை உடையவனுக்கு ஆத்ம ஞானமானது ஆழமாக நிலை பெறுகிறது. நமக்கு எல்லாருக்கும் பெரிய துக்கம்ங்கிறது என்னது? நம்ம துக்கத்துலதான் ஆரம்பிச்சோம். இந்த இவர் அர்ஜுனனோட துக்கத்தினாலதான் இந்த விஷயமே ஆரம்பிக்கிறது. என்ன துக்கம் அவனுக்கு? மெயினா மரணம் தான் துக்கம் இல்லையா? இருக்கிறதுலயே பெரிய துக்கம் எதுன்னா மரணம். முதல்லயே நம்ம பார்த்தோம். பயம் எதுனா மரணம், துக்கம் எதுனா மரணம், எல்லாம் அதுதான் இருக்கிறதுலயே பெருசு. என்ன இழப்புகள் தான் எனக்கு பெரிய மரணம்னு சொன்னா கொஞ்சம் இதுவா இருக்கா? இழப்புன்னு வச்சுக்கோங்க. இழப்பு தான் எனக்கு பெரிய ப்ராப்ளமே வாழ்க்கை. சர்வ துக்கம் அப்படி எது கொடுக்கறதுன்னா அந்த இழப்பு அப்படிங்கிறது தான். என்கிட்ட இருக்கிறது போயிடக்கூடாது, நான் எதையும் இழந்துடக்கூடாது, யாரும் என்னை இழந்துடக்கூடாது. அந்த மாதிரி எனக்கு எல்லாமே இன்டாக்டா எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கணும். மனத்தெளிவுங்கிறது என்னது அப்படின்னா, முதல்ல மனத்தெளிவு இருந்தாதான் நமக்கு குரு சொல்லியிருக்கக்கூடிய வாக்கியங்களில் நம் மனம் நிலை பெறும் அப்படிங்கறத முதல்ல பார்த்து. ஆத்ம புத்தி பிரசாதஜம் அப்படின்னு பின்னாடி வேற ஒரு ஸ்லோகத்துல அவர் சொல்ல போற. சத்துவகுணத்துல இருக்கிற போதுதான் உனக்கு ஆத்ம புத்தி, அந்த ஆத்ம ஞானமானது உன்னோடக்கு நன்றாக வெளிப்படுகிறது அப்படின்னு. இப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, சர்வ துக்கானாம், இந்த பொதுவா துக்கங்கள் அப்படிங்கிறது 3 விதமான துக்கங்கள் சொல்லப்படுறது. அத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக அப்படின்னு 3 விதமான துக்கங்கள் சொல்லப்படுது. அத்தியாத்மிக துக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு தலைவலிக்கிறது, எனக்கு தொண்டை சரியில்லை, எனக்கு ஜுரம் வந்திருக்கு, இந்த மாதிரி எனக்கு நானே பண்ணிக்கொள்ள, என் மனசு சரியில்லை, எனக்கு இன்னைக்கு மூடு இல்லை, நான் இன்னைக்கு அதனால பாராயணம் பண்ண மாட்டேன், இதெல்லாம் நானே எனக்கு பண்ணிக்கிற வேண.
அப்போ இது அத்தியாத்மிகமான துக்கம். எனக்கு நானே என்னுடைய உடல், மனம், புத்தியினால் ஏற்படக்கூடிய தடைகள், அதனால் ஏற்படக்கூடிய துக்கங்கள். அதுக்கப்புறம் ஆதி பௌதிக துக்கங்கள். ஆதி பௌதிகன்னா என்ன? ஏதோ ஒரு ஒரு இடத்துல போய் உட்கார்றேன், அந்த இடத்துல எனக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸ். பூச்சி தொல்லை, ஒரே கொசுவா இருக்கு. பேட் எடுத்து அதை அடிக்கிறதுக்கே எனக்கு டைம் சரியா போயிடுறது. இப்ப ஆதி பௌதிக என்ன அதாவது வெளியில இருக்கிற புறச்சூழல்களால் எனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதி தெய்வீக துக்கங்கள். ஆதி தெய்வீகங்கிறது இப்ப பெரிய பெரிய எர்த்குவேக் இதெல்லாம் வருது இல்லையா? பெரிய ஜோன்னு மழை கொட்டுறது. ஒண்ணும் பண்ண முடியல. என்னால வந்து வெளியிலயே போ முடியல. கிளாஸ்க்கே போ முடியல. அது மாரி ஆதி தெய்வீகமான துக்கங்கள். இல்ல ஒரு எர்த்குவேக் வருது, ஒரு சுனாமி வருது, பெரிய இழப்புகள் வருது. இதெல்லாம் ஆதி தெய்வீகமான துக்கம். இந்த துக்கங்கள் எல்லாம் வந்து என்ன பாதிக்கிறதா பாதிக்கிறது. எல்லா துக்கமும் எப்பவுமே இருக்கும். இந்த துக்கங்களுக்கு இந்த டைம்ல தான் இருக்கும், இந்த டைம்ல இருக்காது சொல்ல முடியாது. இன்னைக்கு நமக்கு இந்த இடத்துல எர்த்குவேக் இல்லைன்னா வேற ஏதோ ஒரு இடத்துல எர்த்குவேக் இருந்துன்னு தான் இருக்கு. எர்த்குவேக் ஏதோ எர்த் இருந்தா எர்த்குவேக் இருக்கும். ஒருத்தர் கேட்டாரு, ஆஹ் சுவாமிஜிக்கெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்னு கேட்டாராம். வேற ஒரு சுவாமிஜி இருப்பார். அதுக்கு அவர் சொன்னாராம், ஹார்ட் இருக்கிறவனுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி துக்கம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த கண்டிஷனுக்குள்ளதான் அந்த துக்கம் வரணும் அப்படின்னு இல்லை. நான் பார்க்க தான் வரணுங்கிறது. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இந்த துக்கமோ சுகமோ எல்லாமே ரெண்டையும் சேர்த்தே போட்டுக்கலாம். சுகமோ துக்கமோ அது எல்லா இடங்கள்லயும் அப்படி அப்படி நடந்து ஒரு இடத்துல கொண்டாட்டம் இருக்கு, ஒரு இடத்துல இது இருக்கு. அதுதான் விஸ்வரூப தரிசனத்துல நம்ம பார்க்க போறோம். இதுல 11வது அத்தியாயத்துல எல்லாம் கலந்ததுதான் இந்த இந்த ஜெகத் அப்படிங்கிறத காட்ட போறாரு. அவர் தன்னை அப்படித்தான் வந்து வெளிப்படுத்த போறார் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த பிரசாதமான அதாவது மனம் தெளிவாக இருக்கும் பொழுது எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இங்க மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனல் ப்ராப்ளம்ஸ் எதுவும் என்ன அஃபெக்ட் பண்ண என் மனசுல எனக்கு பிரசாத மனம் எப்ப கிடைக்கிறது? முன்னாடி ஸ்லோகத்தை ரெஃபர் பண்ணணும். முன்னாடி ஸ்லோகத்துல என்ன போட்டிருக்க? ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைஸ்டரன். இந்த வந்து இந்திரியங்கள் விஷயங்கள் இந்திரியங்களால் விஷயங்களை நீ அனுபவிக்கும் பொழுது ராகத்வேஷத்தை விட்டு விட்டு நீ அனுபவித்தாய் என்றால் உன் மனம் தெளிவடையும் அப்படின்னு சொன்னாரா? அப்ப எனக்கு மனசு தெளிவாகும் பொழுது எனக்கு என்ன இருக்காதுன்னா, எனக்கு விருப்பு வெறுப்பு என்பது கிடையாது. எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா வெறுப்பு வரும். ஆனா என் மனசு தெளிவா இருக்கு. இப்ப என்கிட்ட வெறுப்பு இல்லை. பிரச்சனை தானே வந்தா வந்துட்டு போகுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அப்புறமா அதை பார்ப்போம். அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நான் படிச்ச பாடங்கள் இருக்கு இல்லையா, அது எனக்கு குழப்பம் இல்லாமல் மனதில் தெளிவான மனதில் எப்பொழுதும் அது நிலை பெற்றிருப்பதற்கு என் மனம் ஒரு வசதியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கிறது. என் மனசுல குழப்பம் வந்துடுது அப்படின்னு சொன்னா குழம்பின கொட்டையில ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால குழப்பமா இருக்கும் பொழுது நான் என்ன விஷயத்த படிச்சிருந்தாலும் அதை நான் சிந்திக்கவே முடியாது. நான் சிந்திச்சாதானே நான் என் மனசை வந்து சரி பண்ணிக்க முடியும். சிந்தனைக்கே வழி இல்லை அப்படின்னா என்ன பண்றது? அப்போ பிரசாதமான மனசு, அதாவது மனம் தெளிவாக இருக்கும் பொழுது எல்லா துயரங்களும் அழிவு அடைகிறது. எப்படின்னா மேஜிக்கா அப்படின்னா இல்ல, மேஜிக் கிடையாது. என் மனசு தெளிவா இருக்கும் பொழுது எதை சிந்திக்கிறது? ஆத்ம ஞானத்தில் நிலை பெற்றிருக்கிறது. ஆத்ம ஞானம்ங்கிறது என்ன? இங்க நாம் காணக்கூடிய அனைத்து விஷயங்களும் இங்கு உண்மையான நிலைத்த தன்மை பெற்றது அல்ல. இது மாயையினால் ஏற்பட்டது அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது. அப்ப நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேனா? ஒரு விஷயமும் இங்கு நிலையற்றது அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேனா? நிலையில்லாத ஒரு விஷயத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸை குறைச்சிடுவேன், கொடுக்க மாட்டேன். அப்போ எனக்கு அதனால ஒரு துக்கம்ங்கிறது எனக்கு ஏற்படாது. இந்த டீச்சிங்கை பொறுத்தின வரைக்கும் எல்லா துக்கமும் எதனால போறது அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயத்தினால போறது. அது ஆத்ம ஞானத்தை அறிவதனால் மட்டும்தான் போகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆகுது? இந்த இந்த புத்தியில வந்து இந்த மெய் அறிவு பெற்றிருக்கோமே, தூய உணர்வை பற்றிய அறிவு, ஆத்மாவை பற்றிய அறிவு, அது ஒண்ணுதான் இருக்கு. வேற எதுவுமே இருக்காது. அவ என்னோட பேசல, அவங்க என்ன பார்க்காம போயிட்டாங்க, என்கிட்ட இவங்க வந்து மூஞ்சி கொடுத்து கூட பேசல, இந்த மாதிரியான குழப்பங்கள், இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள், இந்த மாதிரியான விருப்பங்கள் அல்லது வெறுப்புகள் எதுக்குமே இடமே கிடையாது. இந்த இடத்துல புத்தி அப்படின்னு போட்டிருக்காரு. புத்தின்னு சொன்னா பொதுவா புத்தி அப்படின்னு சொன்னா பகுத்தறியும் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். விவேக சக்தி அப்படின்னு சொல்லுவோம். புத்திக்கு ஜெனரல் மீனிங். இந்த இடத்துல அந்த ஜெனரல் மீனிங்ல சொல்லல. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா ஆத்ம ஞானம்னே சொல்லியிருக்கு. மெய் அறிவு அப்படின்னு சொல்லி.
ஏன்னா இந்த மெய் அறிவு அப்படிங்கிறது ஆழமாக இந்த இடத்துல பகுத்தறிவு இருந்தா மட்டும் போறாது. எனக்கு விவேக சக்தி இருந்தா மட்டும் போறாது. இது நிலையா, நிலை இல்லையா, இது சத்தியமா, இது மித்யாவா அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சா போறாது. நான் யாருங்கிறது தெரியும். ஆத்ம ஞானம் ஆத்ம ஞானம்னு சொல்லிட்டு இருக்காங்களே, யாரையோ பத்தி சொல்றாங்க போல இருக்கு. எங்கேயோ இருக்கிற ஞானத்தை அப்படி இல்லை. நான் யார், என்னை பத்தி, என்னை பத்தின அறிவு அழியாத அழியாத தூய உணர்வாகிய நான் எந்த சிச்சுவேஷன்லயும் அழிய போறது கிடையாது. இந்த உடம்பு போனாலும் நான் இருப்பேன். இந்த உடம்பே இல்லாம போகும் பொழுது கூட நான் எப்பொழுதும் நிலைத்துத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு திருடமான ஒரு அறிவு இருக்குன்னா, அப்ப எனக்கு யாரும் என்னை டிஸ்டர்பே பண்ண முடியாது. என்னை யாரும் ப்ரொவோக் பண்ண முடியாது. என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்ப ஞானம் நிலை பெற்றால் ஆதிசங்கர் அழகான வார்த்தை போடுறார். இது நம்ம 4வது அத்தியாயத்துல படிப்போம் இந்த வார்த்தை. கிருத கிருத்யக அப்படின்னு. கிருத கிருத்தியன் ஆகிறான். அதாவது செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் ஆகிறான். இங்க என்ன நம்ம டீச்சிங்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நான் எந்த சிச்சுவேஷனுக்கும் அசையாம இருக்கேன். அதுதான் என்னோட டீச்சிங்கோட பெனிஃபிட். எப்பேற்பட்ட சிச்சுவேஷன் வந்தாலும் அது என்ன பாதிக்கிறதே கிடையாது. ஏன்னா இங்க நான் என்பது நான் இந்த உடல் மனம் புத்தி கிடையாது. நான் என்பது இந்த அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய நான் தூய உணர்வு. அதுக்கு அழிவே கிடையாது. அந்த அழியாத தன்மையாக நான் இருக்கிற போது எனக்கு மற்ற விஷயங்கள் அழிந்தால் என்ன, வாழ்ந்தால் என்ன, எனக்கு அதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறது தான் தெளிவான ஒரு நிலையான அறிவு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது எனக்கு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா முன்னாடி ஸ்லோகத்துக்கு போகணும் அப்படின்னு. முன்னாடி ஸ்லோகம் என்ன இருக்கு? ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச்சரன் ஆத்மவசியே விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி. நீ என்ன பண்ணணும்? நீ விருப்பு வெறுப்பற்று உன்னுடைய மனதை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த 2 ஸ்லோகத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். விருப்பு வெறுப்பு இல்லாத மனமானது உனக்கு தெளிவான விருப்பு வெறுப்ப இல்லாமல் நீ உன்னுடைய புலனின்ப பொருட்களை அனுபவித்தாய் அப்படின்னு சொன்னா உன்னுடைய மனம் தெளிவாக இருக்கும். தெளிவான மனதை கொண்டு நீ இருந்தாய் என்றால் உன்னை எந்த துயரமும் தாக்க முடியாது. உன்னுடைய அது எதனால் அப்படின்னு சொன்னா உனக்கு தெளிவான மனதில் ஆத்ம ஞானமானது நன்கு நிலை பெற்று இருக்கும் விஷயம். அதுதான் எனக்கு அப்படியே தெரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இல்ல. நல்லா புரியறது, எனக்கு நல்லா தெரியறது, இருக்கிறது ஒண்ணுதான், அந்த ஒண்ணு நான் தான்னு. அதனால இங்க இன்னொரு விஷயம் கிடையாது. நான் கவலைப்படுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ ஆசைப்படுறதுக்கோ ஒன்னும் இந்த ஆள் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குன்னா உனக்கு அந்த ஞானமானது, உனக்கு மன தெளிவானது அந்த ஞானத்தை நிலை பெற செய்யும் அப்படிங்கிறது. அப்ப சுவாமிஜி இந்த விஷயத்த ரொம்ப சுவாமிஜியோட பிரவாகமா சொல்லி முடிக்கிறார். இந்த டாபிக் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் சுவாமிஜி. இப்படி பிரவாகமா சொல்லி முடிச்சுட்டு ஒரு பிரேக் போடுறார். போட்டு சொல்றார், பாசிபிளா? நம்ம அடிக்கடி இதைதான் நினைக்கிறோம். பாசிபிளா? நடக்கிறதா? நிஜமாவே நான் அந்த மாதிரி மனம் தெளிவாக இருக்க முடியறதா என்னால? முடியல. ஏன்னா வாழ்க்கை எனக்கு ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கு. அப்படி போறது, இப்படி வருது. கொஞ்ச நேரம் அப்படி நல்லா இருந்தா டைம் இறக்கி விட்டுரு. எப்படியோ ஒரு மாத்தி மாத்தி என்னோட வாழ்க்கை அப்படி ஆடிண்டே இருக்கு எனக்கு. அப்படி இருக்க முடியும். சுவாமிஜி கேட்டுட்டு சும்மா விட்டுற மாட்டார். அவர் அழகா அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றார். இந்த மாதிரி எனக்கு ஒரு தெளிவான மனநிலை வேணுங்கிறத உங்க பிரார்த்தனையாக்கணும். அப்ப டெஃபினட்டா பகவான் அந்த பிரார்த்தனைக்கு சரி சார். நம்ம இதேதான் நம்மளோட பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். இது ஏதோ மூட நம்பிக்கை கிடையாது. என்ன கேட்கிறோமோ அதான் கிடைக்கிறது. நம்ம கேட்கறது என்ன கேட்கணும்னா, எனக்கு மன தெளிவை கொடு, என் மனம் அலைபாயாமல் இருக்கவை, அலைபாயாத என் மனத்தில் நான் குருமுகமாக படித்த சாஸ்திர ஞானமானது நிலை பெற்று இருப்பதற்கு எனக்கு அருள் புரி அப்படிங்கிறது தான் என்னோட பிரார்த்தனையா. என்னோட டெய்லி பிரார்த்தனை இதுவாவே இருந்ததுன்னா நிச்சயமா அதுக்கான நேரம் கிடைக்கும். அதிக நேரம் படிக்கிறதுக்கு கிடைக்கும். அதிக நேரம் நம்ம சாஸ்திரத்தோட செலவு பண்ணுவோம். அப்ப நமக்கு இந்த கீழான விஷயங்களில் கவனங்கள் போகாது. உயர்ந்த சாஸ்திரத்தினுடைய அறிவில் நம்ம மனசு நிலைச்செடுத்து அப்படின்னு சொன்னா இந்த நிலையற்ற விஷயங்கள்ல மனசானது போகாது. இது ஏன்னா இது ரொம்ப பிராக்டிக்கலா பண்ணக்கூடிய விஷயம்தான்.
ஒண்ணே ஒண்ணு, நமக்கு அந்த மன தெளிவுங்கிறது வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி டைம் ஆகலாம். ஒருத்தரோட வாசனாஸ்க்கு தகுந்த மாதிரி டைம் ஆகலாம். பட் நிச்சயமா வரும். வராத ஒரு விஷயத்த சாஸ்திரம் சொல்லவே சொல்லாது. இந்த அளவுல இன்னைக்கு நாம இந்த அ சத்சங்கத்த நிறைவு பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற ஸ்லோகங்கள அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம்.